வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கப்பூர்ல அது 2025 கிடையாது, அதாவது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி வேலைகளை நீங்க சூஸ் பண்ணலாம், அப்படி சூஸ் பண்றதுனால நமக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸோட நல்லபடியா இங்க செட்டில் ஆகிறதுக்கான என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் லேட்டஸ்டா 2025 என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸோடய நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க வேலை தேடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 விதமான டிஃபரெண்ட் டிப்ஸ் நான் சொல்றேன். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சிங்கப்பூர்ல வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவிகரமானதா இருக்கும் அப்படிங்கிற நாங்க நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசா ஆப்ஷன்ஸ். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான விசா ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு வேலை தேடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. விசான்னு எடுத்தாலே சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான விசா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் பாஸ் அண்ட் இபி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு வேலை தேடினீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க சுத்தி வேலை வாய்ப்புகளுடைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல தேடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிருப்பாங்க. சோ இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ், சிங்கப்பூர்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின். சோ லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்ஸ் கிடைக்கும். சோ அதுல உங்களோட ப்ரொஃபைல போட்டு வைங்க. அதுல இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கனெக்டடா இருந்தீங்கன்னா there are more chances that you will get settled in Singapore for sure அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் டைலரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கஸ்டமைஸ் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ரெஸ்யூமே அப்படிங்கறத நம்ம காமனா ஒன்று வச்சிருப்போம். இந்தியால இருக்கக்கூடியது அப்ளை பண்ணுவோம், ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூமே வச்சிருப்போம். சோ அந்த ரெஸ்யூமேவே வச்சுட்டு நம்ம எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த தவறா பண்ணாதீங்க. நீங்க சிங்கப்பூர் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரெஸ்யூமே சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் அவங்களுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்ஸ்கில்லிங். இது பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐடியில் இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பினான்ஸ்ல இருக்கீங்க, பினான்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அடிஷனல் சர்டிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு படிச்சு அதை இங்க கையில வச்சுக்கோங்க. ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு எவ்ரிதிங் ஷுட் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரலா நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறது இட் நாட் ஒர்க் அவுட்ங்க. ஸோ எவ்ரிதிங் யூ ஷுட் ஷோ இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். தட் இஸ் உங்களுக்கு என்னென்ன ரிலேட்டடான ஸ்கில்ஸுக்கான சர்டிபிகேஷன்ஸ் உங்க கையில் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அந்த ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜாப் தேடுற மாதிரி இருக்குன்னா நல்ல கம்பெனிஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாலிசிஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னன்னு பார்த்து அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு வேலை கிடைச்சா போதுன்னு ஒரு சில கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. பண்ணதுக்கு அப்புறம் யூ ஒர்க் ஃபார் 14 hours 16 hours இல்ல யூ ஒர்க் ஃபார் அட்லீஸ்ட் 12 hours அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களால ப்ராப்பரா பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனிஸோ பாலிசிஸோட இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன பார்த்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோ ப்ரெஷர்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க இந்த 5 டிப்ஸ். இதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாங்க. ஜாப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்ன, அதாவது ஜாப் போர்ட்டல்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், சிங்கப்பூருக்கு ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸும் பாத்தீங்க அப்படின்னா கீழே www.altecinformation.com அப்படிங்கிற வெப்சைட்ல கிளியராவே கொடுத்திருக்கோம். நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலும் சிங்கப்பூர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பத்திய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொட்டி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் பத்திய டீடைல்ஸோட உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால அதை கூட நீங்க பாத்தீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அது கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவையும் அதே வெப்சைட்டையும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 5 டிப்ஸ் மாதிரி ஒரு 5 மெயின் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. நார்மலாவே ஜாப் போர்ட்டல்ஸ் கடைசி வீடியோட எண்ட்ல நான் சொல்லுவேன், இப்ப முன்னாடியே சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ஜாப் போர்ட்டல்ஸோட டீடைல்ஸ் இல்லன்னு கேக்குறாங்க. அதனால இந்த வீடியோல முன்னாடியே சொல்றேன். சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வேலை தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாப்புலரா இருக்கக்கூடியது ஜாப் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர், அதாவது jobstreet.com.sg அப்படின்னு வரும். ஜாப் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர்னு பார்த்தாலே உங்களுக்கு
கூகுள்ல சர்ச் பண்ணா அதோடைய ஜாப் போர்ட்டல் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய linkedin.com அதை நீங்க எப்பவுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. there are chances that இது மூலமா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிங்கப்பூருடைய ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல்னு பாத்தீங்கன்னா mycareersfuture.gov.sg அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அந்த ரெண்டு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கம் கொடுக்குறேன், நீங்க அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியது LinkedIn மாதிரியே indeed.com.sg இதுவும் ஒரு நீங்க ஃபாரின் கண்ட்ரில இருந்து வேலை தேடுறோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ அதை தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் the fifth one பாத்தீங்கன்னா monster.com.sg இதுவும் இந்த மான்ஸ்டரோட சிங்கப்பூர் ஜாப் போர்ட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா you can sit in India, you can sit in Singapore and you can வந்து apply for jobs in Singapore அப்படிங்கறத நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அதுல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க மெயின் வீடியோக்குள்ள நம்ம வந்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்க சிங்கப்பூர்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு டீச்சிங் ரோல்ஸ்ங்க. டீச்சிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது if you are a teacher அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. பட் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கும் if you are a ESL teacher, that is English as a second language teacher அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சரா ஒர்க் பண்ணலாம், நீங்க ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினரா ஒர்க் பண்ணலாம், ஒரு கார்பரேட் ட்ரெயினரா நீங்க ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீச்சிங் ரோல்ஸ்ல டீச்சர்ஸா நீங்க ஒர்க் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு மல்டிபிள் ரோல்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கு சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு இந்த 2025 ஓகேவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புறோங்க. இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு எவ்வளவு சார் salary கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா if you are experienced more than ஒரு 5 years 7 years அப்படிங்கற 10 years experience இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா there are chances that you may get Singapore dollarsல ஒரு 4000 ல இருந்து 6000 Singapore dollars வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது எல்லாமே ஒரு approximate figure தான். Actually it is not guaranteed salary. What we are இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா salary it is not actually guaranteed. Depends on your qualification, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த salaries எல்லாம் மாறுபடும். It varies. அதனால அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த salary வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வரேங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ரோல்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சப்போர்ட் ரோல்ஸ்ங்க. இது வந்து ஒரு மிட் லெவல் ஜாப் இல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் போயிட்டே இருக்கும். நிறைய கம்பெனிஸ்க்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரோல்ஸ் வந்து அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரோல்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ரோல்ஸை பொறுத்தளவுக்கு டெசிக்னேஷன் பார்த்தா ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க ஒர்க் பண்ணலாம், ஒரு HR கோஆர்டினேட்டரா கூட ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம், இல்ல காமன் ஒரு அட்மினா ஒர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான டிஃபரெண்ட் ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வருங்க. சாலரின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 3000 ல இருந்து 5000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸ்டில் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சேலரிகள் இட் வேரிஸ், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரோலுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா யூ ஷுட் பி குட் இன் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் டூல்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு யூ ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் தட். நாட் எக்ஸ்பர்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட் பி an added advantage அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு ரொம்ப பிசிக்கலா நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா அந்த மாதிரி தேவைப்படாது. மென்டலி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணது ஒரு லோ பிரஷர் ஜாப் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ரோல் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி உங்களுக்கு சப்போர்ட் ரோல்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல டெக் ரிலேட்டட் ரோல்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல டெசிக்னேஷன்ஸ் எடுத்தா ஒரு ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணலாம், ஒரு டேட்டா அனாலிஸ்டா ஒர்க் பண்ணலாம், டெக்னிக்கல் ரைட்டரா ஒர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தாங்க. சேலரி வாங்க எவ்வளவு சார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா சிங்கப்பூர் டாலர்ஸ்ல ஒரு 4000 ல இருந்து 7000 டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ரோல். நீங்க இதெல்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த மாதிரி சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதுக்கான ரோல்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய டெசிக்னேஷன்ஸ் மட்டும் தான் இந்த ரோல்ஸ் கீழே வருதான்னு கேட்டா கிடையாது. இது மாதிரி டிஃபரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேசிக் ஐடி ரிலேட்டடா ஒரு டிகிரி தேவைப்படும். உங்களுக்கு அடிஷனல் ஸ்கில்ஸ் சர்டிபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றீங்கன்னா அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர் டூல் சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவைப்படுமே. அது அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் an added advantage. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எவர்கிரீன் சொல்லலாம். இந்த ரோல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவும் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடாவும் இருக்கக்கூடிய ரோல்ஸ்ங்க. கான்டென்ட் கிரியேஷன் பார்த்தா உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட்டரா ஒர்க் பண்ணலாம், சோஷியல் மீடியா சம்பந்தமான மேனேஜர், சோஷியல் மீடியா அசிஸ்டன்ட், சோஷியல் மீடியா ரிலேட்டட் ஒர்க்கர்ஸ், மார்க்கெட்டிங் வரப்போ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ரோல்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சேலரின்னு பார்த்தா இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் 4000
இருந்து ஒரு 6,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படும் இல்ல குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் பார்த்தா அது ரிலேட்டடான டிகிரி கண்டிப்பா தேவைப்படும். யூ ஷுட் பி கிரியேட்டிவ் அட் த சேம் டைம் யூ ஷுட் பி குட் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கிற மாதிரி இருந்ததுல ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ற மாதிரி தான் போட்டோஷாப் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப வரக்கூடிய கேன்வால ஒர்க் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வீடியோ எடிட்டரா இருந்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு Adobe Premiere CC அந்த Adobe Premiereல ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். இல்ல உங்களுக்கு ஃபைனல் கட்ல ஒர்க் பண்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கான்டென்ட் கிரியேஷன் வர்றப்ப சொல்லக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ரோல்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதுல வந்து சேல்ஸ் இருக்கு, நான் சேல்ஸ் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டெசிக்னேஷன் பாத்தீங்கன்னா நான் சேல்ஸ்ல பார்த்தா ஒரு அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணலாம், ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அனலிஸ்டா ஒர்க் பண்ணலாம். சேல்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் ஃபினான்ஷியல் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். பேங்கிங் ரிலேட்டடான வந்தாலே உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு சேல்ஸ் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இல்ல இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கலாம், ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ரிலேட்டடான ரோல்ஸ்ல உங்களுக்கு மோர் சான்சஸ் தட் யூ கேன் ஒர்க் இன் தோஸ் ரோல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேலரி நான் வந்து ஒரு 5+ இயர்ஸ் இல்ல 7+ இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால ஒரு 5,000 இருந்து ஒரு 8,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா சேலரியுமே வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 8,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் சொன்னீங்க சார், பட் ஐம் கெட்டிங் ஒன்லி 4,000 சிங்கப்பூர் டாலர்ஸ், 3,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த சேலரி எப்படி பிக்ஸ் பண்ணப்படுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிஃபிகேஷன், யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் தி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சேலரி வந்து பிக்ஸ் பண்ணப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் குட் எனஃப் உங்களுக்கும் நல்ல சேலரியில இங்க இந்த ஜாபை வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பினான்சியல் ரோலுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தா இந்த சர்டிபிகேஷன்ஸ் லைக் ACCA இல்லனா CFA இல்லனா CPA ரிலேட்டடான சர்டிபிகேஷன் ஆன்லைன்ல போய் பாருங்க. இல்ல பினான்சியல் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். பிளஸ் வந்து யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆஸ் யூசுவல் நான் சொல்றது அக்கவுண்டிங் ரிலேட்டடான உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா அதோட நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படுங்க. அக்கவுண்ட்ஸ்ல நாலேஜ் தேவைப்படும், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நாலேஜ் தேவைப்படும், அண்ட் காமனா பினான்ஸ் ரிலேட்டடா நாலேஜ் தேவைப்படும் இந்த ரோல்ஸ். அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரோல்ஸ். இதுல மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. டெசிக்னேஷன்ஸ் பார்த்தா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல தொடங்கி ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர்ஸ் வரைக்கும் உங்களால ஒர்க் பண்ண முடியும். அண்ட் கெஸ்ட் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர், கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோல்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல்ஸ் ஏன் இதை சொல்றேன்னா திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு குட் சேலரியில உங்களால கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இந்த மாதிரி ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஃபாரின்ல இருந்து அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ்க்கு நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இதுல சேலரின்னு பார்த்தா உங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா உங்களால ஒரு 3,000ல இருந்து ஏன்னா இது என்ட்ரி லெவல்ல இருந்து மிட் லெவல் வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப சேலரின்னு பாக்குறப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 3,000ல இருந்து 5,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் யூசுவல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடா உங்களுக்கு கண்டிப்பா டிகிரியோ இல்ல அட்லீஸ்ட் டிப்ளமோவே உங்களுக்கு தேவைப்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் மல்டிபிள் லாங்குவேஜஸ் கண்டிப்பா இந்த துறைக்கு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப் டெக்னீஷியனாவோ இல்ல ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்டாவோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாங்க. சோ இது மாதிரி இருக்கக்கூடிய ரோல்ஸ் இங்கே பாப்புலர் தான். ஏன்னா நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க இந்த ரோல்ஸ். ஸோ இந்த ரோல்ஸ் வந்து இப்ப இந்த மாதிரி இனி வரப்போற வருடங்கள்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால சிங்கப்பூர்ல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. டெசிக்னேஷன் பார்த்தா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம், ஒரு ஃபார்மசி அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ்ல ஒர்க் பண்றது டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சேலரின்னு பார்த்தா யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் ரோல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால ஒரு 3,500 சிங்கப்பூர் டாலர்ஸ்ல இருந்து ஒரு 5,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. தட் இஸ் அகைன் கிராஸ் ஃபிகர் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் your qualification and your skills அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கில்ஸ் என்ன சார் தேவைப்படும் இல்ல குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் பார்த்தா ஃபார்மசி ரிலேட்டடாவோ லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடாவோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா அதாவது இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான டிப்ளமோ சர்டிபிகேட் இல்லைன்னா டிகிரி சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி இஸ் மேண்டட்டரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அட் லாஸ்ட் வந்து லைட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் ரோல்ஸ். அது என்ன சார் லைட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் ரோல்ஸ்னு கேட்டீங்கன்னா டெசிக்னேஷன்ஸ் தான் சொன்னா உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க லைட் இன்ஜினியரிங் ஆர் டெக்னிக்கல் ரோல்ஸாவோ கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு அதிகமான டிமாண்ட் வருஷம் இருந்துகிட்டே இருக்குங்க. சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு இதுக்கான டிமாண்ட் குறையறதே கிடையாது லைட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு. அதனால உங்களால இதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியில இங்க சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னு சார் சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா சிங்கப்பூர் டாலர்ஸ்ல
$3,500 இருந்து $6,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் பார்த்தா, நீங்க கண்டிப்பா ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸா இருக்கணுங்க. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ யாரும் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி இது சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல சர்டிபிகேஷன்ஸ் பிளஸ் டிகிரி அண்ட் உங்களுக்கு டிப்ளமோ இதுல ஏதாவது தேவைப்படுங்க. அதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ இஸ் மேண்டேட்டரி, பட் சர்டிபிகேஷன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ஆனா நீங்க வச்சுக்கலாம். ஸோ இருந்ததுன்னா இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சொல்லி இருக்கக்கூடிய 8 ரோல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரிஸை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து when compared with other job opportunities இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வரக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ரிப்ளை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளை திட்டக்கூடிய ஆரம்பிச்சாங்க, நீங்க ரிப்ளை பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு 1 by 1 தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு கோவிச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்ஸோ கிளாரிபிகேஷனோ இருந்தா கீழே வந்து அந்த வெப்சைட்ல www.altechinformation.com உள்ள போனீங்கன்னா இன்னும் டீடைலா இருக்கும். எப்படி அப்ளை பண்ணாங்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸும் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சிங்கப்பூர்ல நல்லபடியா நல்ல ஜாப்ல நல்ல சேலரியில செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச்.